இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ராகில ஒரு கேக் ஒண்ணு பண்ண போறோம். அதுக்கு நம்ம 1 கப் ஆஃப் ஹங்கு கர்ட் நல்ல திக்கான தயிர் 1 கப் எடுத்திருக்கோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போ இத நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 3/4 கப் வந்து சுகர் சேர்க்கிறோம். இதுல நீங்க ஜேகரியும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதுல ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். இப்போ இதுல நம்ம 1/2 கப் மெல்டட் பட்டர் சேர்க்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வந்து 1/4 கப் பசும்பால் சேர்க்கிறோம். நீங்க உங்களுக்கு எந்த பால்னாலும் நீங்க இதை சேர்த்துக்கலாம். திக் மில்க் வந்து நல்லா இருக்கும். பசும்பால்ல இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நாட் ஃபார் ப்ரமோஷன். அக்ஷய கல்பான்னு ஒரு பசும்பால் நல்லா திக்கா கிரீமியா இருக்கு. ஸோ அதனால நாங்கள் அதை சேர்க்கிறோம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறோம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்கிறோம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் ராகி மாவு சேர்க்கிறோம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்கிறோம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்கிரீடியன்ஸையும் அந்த கர்ட் பேட்டரோட மிக்ஸ் பண்றோம். இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சரையும் நல்ல ஸ்பாஞ்சி கேக்கையும் கொடுக்கக்கூடிய பேட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கோம். இதை இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இதை இப்படி வந்து 4 தடவை தட்டினீங்கன்னா இந்த பேட்டர் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு கேக் வந்து பிரேக்கேஜ் இல்லாமல் வரும். பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணப்பட்ட கன்வெக்ஷன் ஓவனில் இதை வந்து நம்ம 20 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கேக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அமுல் விப்டு க்ரீமை நம்ம இதில் வந்து விப் பண்ண போகிறோம். பீட் பண்ணி இந்த பீட்டிங் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட செய்ய போகிறோம். ஆன் அன் இன்டர்வல் பேசிஸ், ஷார்ட் இன்டர்வல் பேசிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஐசிங் சுகரை ஆட் பண்ண போகிறோம். 1 பேக்கெட்டில் நான் 1/4 போர்ஷன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த விப்பிங் க்ரீம் நம்ம கீழே விழாத பழத்தில் எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ஓவனில் வச்ச கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேக்குள்ளே இப்படி டிப் பண்ணி பாருங்க. ஒன்றும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடின்னு அர்த்தம். நம்ம கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பண்ணதுனால எப்படி கேக்கு ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? வித்தவுட் எனி வேஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை நம்ம நடுவில் 2 வெட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை நம்ம பாதியாக வெட்டிட்டு 2 சைடும் நம்ம வந்து ஃப்ரெஷ் விப்டு க்ரீமை அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம விப்பிங் க்ரீம் நம்ம வந்து பீட் பண்ணுறதுக்கு செலவான நேரம் பார்த்தோம்னா 7 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் மேலே இந்த கேக் ட்ரெஸ்ஸிங்க்கு விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணுறோம். ஃபினிஷிங் ப்ராடக்ட்
இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹோப் யூ லைக் இட். ஹாப்பி குக்கிங். இந்த கேக்கை பண்ணது என்னோடய சிஸ்டர் அக்ஷயா. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.